ஹே காய்ஸ், நான் தான் ஐஷா. ஆக்சுவலி இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா 10 நிமிஷத்தில் கோழிக்கறி எப்படி வைக்கிறது. ஓகே, அதை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். நான் ரீசன்ட்லி டிக்டாக்ல வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வாங்கினேன். ஸோ 14-in-1 ப்ரெஷர் குக்கர். இந்த ப்ரெஷர் குக்கர் வச்சு நான் பிரியாணி செஞ்சுட்டேன், நான் ஷேராப் செஞ்சுட்டேன், தென் வந்துட்டு பெப்பர் சிக்கன் செஞ்சேன், தென் ரெண்டாங்க சிக்கனும் செஞ்சேன். நான் வந்துட்டு நேற்று கோழிக்கறி ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணிட்டு செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ செய்கிறேன். 10 நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வந்துட்டு ப்ரெஷர் குக்கர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு கோழிக்கறி செய்யணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் 10 நிமிஷத்தில் கோழிக்கறி ரெடி ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் வந்து சர்வ் பண்ணுற வேலை மட்டும்தான். அது எப்படி செய்யணும், எப்படி செய்யலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்வைப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? இது நான் யூஸ் பண்ணுற ரெசிபி, பட் உங்களோட ரெசிபியை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு கரண்டி மஞ்சத்தூள், 2 கரண்டி மிளகாய், 1/2 கரண்டி மல்லித்தூள், தேவையான அளவு சீரகத்தூள், நான் 2 கரண்டி கோழிக்கறி தூள் யூஸ் பண்ணுறேன், தேவையான அளவு கரம் மசாலா, 2 கரண்டி உப்பு. அப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பானையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வெட்டி வச்சுருந்த எல்லா ஜாமானும் அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கோழி இருக்குல்ல, அதையும் எடுத்து நீங்கள் அதில் போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பானையை அப்படியே எடுத்து அந்த ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன செய்யலான்னு. ஃபர்ஸ்ட் நீங்கள் மெனு தட்டணும், தென் மல்டி குக் போகணும், தென் ஸ்லோ ஸ்டியூ, தென் ஃப்ரையில் 10 மினிட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 மினிட்ஸ்க்கு வைக்கணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த லீட் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த க்ளோஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த க்ளோஸ் பட்டனை நீங்கள் ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் புகை போதா. ஸோ அதுதான் மேட்ரு. அந்த புகை வந்து போய் முடிஞ்சு ஒரு சத்தம் கேட்கும். வாப்பெலாம் விட்டுருச்சு அப்படின்னா மூடி திறக்கலாம்ல, ஸோ அந்த சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மூடி திறந்து பார்க்க முடியும். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சுல, அப்போ வந்து அந்த சத்தம் வந்துட்டு அது விட்டுருச்சு. ஸோ நீங்கள் என்ன செய்யலான்னா, இப்படி அழகாக தள்ளி நீங்கள் திறக்கலாம். திறந்து பார்த்தாக்கா இவ்வளோ புகை போதுங்க. நம்ம ஒரு தண்ணியே ஊற்றலை. ஓகே, வாங்க நான் உங்களுக்கும் காட்டுறேன். இதை அப்படியே நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வச்சேன். ஏன்னா நான் வந்துட்டு அது நல்லா வெந்துட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நான் மறுபடியும் வைப்பேன். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு உப்பு எல்லாமே ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ நான் வந்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துட்டு நான் போட போகிறேன். ஏன்னா எனக்கு தண்ணி பத்தாது, தண்ணி எனக்கு வேணும் கண்டிப்பாக. ஸோ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஃபுல்லாக மறுபடியும் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் 5 மினிட்ஸ் வந்து வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். மெனு தட்டுங்க, மல்டி குக், ஸ்லோ ஸ்டியூ, ஃப்ரை, ஜாம், கேக், யோகர்ட், அப்புறம் பார்த்தீங்களா சூப் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம இப்போ சூப் தாங்க தட்ட போகிறோம். அந்த சூப் வந்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 5 மினிட்ஸ் மட்டும் தான் நம்ம வைக்க போகிறோம். 5 நிமிஷம் தான். இல்லை நீங்கள் என்ன செய்யணும்னா கீழே இருக்கிற மைனஸ் பற்றி எல்லாத்தையும் குறைங்க. இப்போ 25ல் இருந்ததை நீங்கள் அப்படியே 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு ஸ்டார்ட் பட்டனை தட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு அந்த ஸ்மோக் எல்லாமே இப்படி தான் இதில் தான் வெளியாகும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அதை க்ளோஸ்லேயே வச்சுருக்கணும். ஸோ வாப் எல்லாத்தையும் வெளியாகிட்டு தென் வந்து இதில் டைமர் வரும். ஸோ நம்ம வந்து 5 மினிட்ஸ் இருக்குமா, ஸோ இதில் கண்டிப்பாக 5 மினிட்ஸ் வரும். பார்த்துட்டே இருங்க. ஓகே, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள் டைமும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ இதை ஜஸ்ட் வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓகே, திறந்து விட்டுருச்சு பார்த்தீங்களா, ஏன்னா அது வாப் எல்லாமே வெளியாயிடுச்சு. ஸோ அது திறந்து விட்டுருச்சு.
இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை அப்படியே திறந்து பார்க்கலாம் கறி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. பார்த்தீங்களா கறி எப்படி வந்திருக்கு அப்படின்னு? கறி செம்மையாக வந்திருக்கு. எண்ணெய் எல்லாமே அது பிரித்து எடுத்துருச்சு. நான் ரொம்ப எண்ணெய் ஊற்றலை, நான் குறைவான எண்ணெய் தான் எடுப்பேன். ஸோ குறைவாக தான் எண்ணெய் ஊற்றினேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். கறி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கறியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த கிழங்கு வந்துட்டு சும்மா இப்படி தான் செஞ்சேன், நல்லா வந்துருச்சு, உடஞ்சிருச்சு அது. இந்த பாருங்கள், கோழி வந்து நான் அப்படியே லேசாக தான் எடுத்தேன், அப்படியே பொரிச்சிக்கிட்டு வந்துருச்சு. ஸோ இதுவும் நல்லா வந்துருச்சு. ஸோ கோழியும் ரெடி ஆகி கிழங்கும் வந்துட்டு நல்லா வந்து கோழியும் வந்து கறியும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு வேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் மீறி இந்த ப்ரெஷர் குக்கர் எங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியணுமா? டிக்டாக் ஷாப்பில் தான் வாங்கினேன். கீழே எல்லோ பேக் இருக்குல்ல, அந்த எல்லோ பேக் தட்டி நீங்கள் இந்த ப்ரெஷர் குக்கரை வாங்கிக்கலாம்.